இன்னைக்கு நம்ம பிளாக் பட்லர் தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அந்த ஏஞ்சலினாவோட பட்லர் அந்த கிரில்லுங்கிறவன் ஒரு ட்ரேவை எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற டீயை மத்தவங்க மேல எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்க, ஐயோ ஃபினியன் என்ன மன்னிச்சிடுன்னு அந்த டீ கரையை துடைக்கிறதுக்காக டேபிள்ல இருக்கிற துணியை இழுப்பானா நம்ம ஹீரோவோட சாப்பாடுலாம் வீணா போயிடும். அப்ப பிராட் ஹீரோ கிட்ட எதுக்கு தேவையில்லாம இந்த ஆகாவலிய நம்ம மேன்ஷன்ல சேர்த்தீங்கன்னு கேட்கும்போது அவன் ஆகாவலின்னு நீ சொல்றியா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஏஞ்சலினா சொன்னதை யோசிச்சு பாக்குறான். என்னன்னா நம்ம செபாஸ்டியன் பயங்கர திறமையான ஒரு பட்லரா இருக்கிறான், அதனால இந்த கிரில்லையும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிவிடுங்களேன் அப்படின்னு சொல்லி தான் இங்க விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. செபாஸ்டியனுக்கு தான் இந்த கிரில்ல தொல்லையா இருக்க போறான் அப்படின்னு நான் நினைச்சேன். நம்ம கிட்டே பஞ்சாயத்து பண்ணுவான் நான் எதிரே பார்க்கலன்னு ஹீரோ யோசிக்கும் போது அந்த 3 முட்டா பீஸுங்களும் நம்ம கிரில்ல முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. ஓகே நான் பண்ண தவறுக்காக என் உயிரியை நான் எடுத்துறேன் அப்படின்னு கத்தியால குத்திக்க போக செபாஸ்டியன் வந்துட்டு இல்ல நீ அதெல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நீ கத்தியால குத்திட்டு இறந்து போனீங்கன்னா இந்த தரையை கிளீன் பண்றதுக்கு நிறைய மெனக்கட வேண்டியதா இருக்கும், அதனால சும்மா இருன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு தலை நீ கிளம்புறதுக்காக வண்டி எல்லாத்தையும் நாங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம், டே முட்டா பீஸுங்களா ஒழுங்கா வேலை எல்லாத்தையும் பண்ணி வச்சிருங்க சரியா. அப்புறம் கிரில் காலையில எங்களுக்கு உதவி பண்றங்கிற பேர்ல ஒண்ணு பண்ண பாத்தியா, அதுவே போதுமானது, மறுபடியும் நீ செஞ்ச தவறுகளை எண்ணி உயிர் நீக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு ஏற்பட்டுச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போய் அதை பண்ண சரியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் செபாஸ்டியனும் டவுனுக்கு போயிருந்திருப்பாங்களா. அங்க சில நியூஸ் பேப்பர்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க, அதுல ரீசெண்டா ஏதோ ஒரு ப்ராஸ்டியூட்டை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஹீரோவும் செபாஸ்டியனும் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்குறதுக்காக போயிருந்திருப்பாங்க. எதுக்கு இந்த மாதிரியான குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் வாக்கிங் ஸ்டிக்னு ஒரு மாதிரி நக்கலா அந்த கடைக்காரன் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்து கொடுக்க நம்ம செபாஸ்டியன் அதோட தரத்தை செக் பண்றேன் அப்படின்னு அந்த கடைக்காரனை பயமுறுத்திட்டு இருப்பான். அப்படியே டவுன் வழியா உலாவிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வயசுல இருக்கிற பசங்க எல்லாரும் பொம்மைக்கு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பொம்மைகள் எதுலயும் இன்ட்ரெஸ்டே இல்லாம அந்த பொம்மைகளை மேக் பண்ற ஒரு கம்பெனியோட ஹெட்டா நம்ம ஹீரோ இருக்கிறான். இங்க மேன்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கிரில்லுமே பரவாயில்ல நம்ம மாஸ்டர் பயங்கரமா சம்பாதிக்கிறாரு போல, என்ன மாதிரியான ஒரு மேன்ஷன் கட்டி வச்சிருக்காருன்னு ஆச்சரியப்படும் போது அதுக்கு பிராட் இதை கட்டி 2 வருஷம் தான் ஆச்சுன்னு சொல்லுவானா. ஈவன் நம்ம டனாக்காவும் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு ஆமா 2 வருஷம் தான் ஆச்சு, ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த மேன்ஷன் எப்படி இருந்ததோ எக்ஸாக்டா அதே மாதிரி இதை நாங்க ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம், தூண்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்கிராட்ச் முத கொண்டு நாங்க பார்த்து செதுக்கி இருந்திருக்கோம். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த மேன்ஷன் அது தீயால எரிஞ்சு போச்சு. தீயால எரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நான் ஹீரோவோட பேரண்ட்ஸை பார்க்கவே இல்லையே, ஒருவேளை அவங்களுக்கும் ஏதோ ஒன்று ஆச்சான்னு கேட்க ஆமா அந்த ஆக்சிடென்ட்ல தான் ஹீரோவோட பேரண்ட்ஸ் அவங்களோட உயிரை விட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்க இந்த சோக கதை ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பதான் அங்க இருக்கிறீங்க ரியலைஸ் பண்றாங்க கார்டன் அழகுபடுத்துறங்கிற பேர்ல நம்ம கிரில் அங்க இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் எலும்பு தலை மாதிரி செதுக்கி வச்சிருந்திருப்பான். இந்த மாதிரியான ஒரு செயலை பண்ணதுக்கு அப்புறம் நான் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு போய் தூக்குல தொங்க போக கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் செபாஸ்டியனும் மேன்ஷனுக்கு வந்தா அந்த இடத்துல பயங்கரமான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த முட்டா பீசுங்க 3 வந்துட்டு தலை இதுக்கு நாங்க காரணம் கிடையாது அவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனு இவங்களும் ரூம்குள்ள போவாங்களா அந்த கிரில்ல தூக்குல தொங்க விட்டு இருந்திருப்பாங்க. அந்த கிரில்ல கீழே இறக்கலான்னு போனா திடீர்னு ஒரு பொண்ணு மின்னல் மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு. அண்ட் இந்த பொண்ணு பேரு எலிசபெத், நம்ம ஹீரோவோட அத்தை பொண்ணுன்னு வச்சுக்கலாம். இவன் நம்ம ஹீரோக்கு ஃபியான்சியும் கூட. இந்த மேன்ஷன் பாக்குறதுக்கே மொக்கையா இருந்தது, அதனால தான் இது எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிட்டு நான் பயங்கர கியூட்டா மாத்தி வச்சிருந்திருக்கேன்னு சொல்லி அங்க வேலை செய்யற எல்லாருக்கும் ஏதோ துணி கொடுத்து வச்சிருந்திருப்பா. ஈவன் நம்ம செபாஸ்டியனுக்கு போட்டு விட செபாஸ்டியனோட இந்த குளத்தை பார்த்துட்டு அந்த முட்டா பீசுங்க 3 சிரிக்க இவன் முறைச்சு பாக்குறான். அப்ப ஹீரோவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்திருக்கேன்னு கேட்க நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், வீட்டுல யாருக்கும் தெரியாம உன்னை பாக்குறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன்னு சொல்லுவாளா. என்னது ஓடி வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு கிரில் கேட்கும் போது செபாஸ்டியன் தான் சொல்றான். அவங்க பேரு எலிசபெத், அவங்க இந்த மாதிரியான ஒரு நோபல் ஃபேமிலில இருந்து வந்தவங்க, பிளஸ் நம்ம ஹீரோவோட ஆன்டி பொண்ணு தான் அவங்க. ஆகையால் நம்ம ஹீரோக்கு அவங்க ஒரு ஃபியான்சின்னு சொல்லும் போது என்னது ஃபியான்சியா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்களா. ஆமா ஒரு நோபலுக்கு இன்னொரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் ஃபியான்சியா இருக்க முடியும், என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த எலிசபெத் ஓகே கைஸ் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும் போது நம்ம ஏன் இந்த இடத்துல ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒன்று வைக்க கூடாது, ஹீரோ பையாவோட இந்த இடத்துல நம்ம ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாலும் நம்ம ஹீரோ நோன்லாம் சொல்றான். இருந்தாலும் அவ கேக்குற மாதிரி தெரியல. முதல்ல அந்த கிரில்ல புடிச்சு இழுத்துக்கிட்டு வா உனக்கு நான் ஒரு நல்ல மேக்கப் போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போக இங்க யாரும் டான்ஸ் ஆட போறது இல்ல, எதுக்கடி தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு ஹீரோ கத்திட்டு அதுக்கப்புறம் ஓரம் வந்து உட்காந்துருக்க. செபாஸ்டியனும் அட்வைஸ் பண்ணுவான், தலை இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் அவ கேட்க போறது கிடையாது, அதனால அவ சொல்றதுக்கு நீ தலையாட்டுற தவிர வேற வழியும் இல்லம்பானா. அப்படியே டீ போட்டு கொடுத்துட்டு தலை நீ ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது, ஒரு சின்ன டான்ஸ் தானே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ரியாக்ட் பண்ணாம இருக்கிறத பார்த்துட்டு ஆமா இதுக்கு முன்னாடி நீ டான்ஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, இப்ப புரியுது எதுக்கு நீ அவ கூட டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொன்னேன்னு, உனக்கு ஆக்சுவலி டான்ஸ் ஆட தெரியாது தானே, எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, இந்த டான்ஸ் மாதிரியான பப்பா விளையாட்டுல என்னால நேரத்தை வீணடிக்க முடியாதுன்னு சொன்னாலும் இங்க பாரு வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அது வெறும் சாதாரண டான்ஸ், ஆனா உங்களை மாதிரியான நோபல்ஸ்ல ஒரு ஜென்டில்மேன் மாதிரி ஆக்ட் பண்றதுக்காக சோசியல் கேதரிங்ல டான்ஸ் மாதிரியான சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் மத்த சக நோபல்ஸுக்கு மத்தியில இருக்கிற இந்த சோசியல் கேதரிங்
அந்த ரிங் நார்மலா இருக்குன்னு சொல்லும்போது, சரி சரி ரொம்ப பேசிட்டு இருக்காத, போய் எனக்கு பிரைவேட்டா ஒரு டியூட்டர் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணு. செபாஸ்டியன் அப்படியே டைமை செக் பண்ணி பார்த்துட்டு, தல எனக்கு தெரிஞ்ச டியூட்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்குலாம் டைம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆகையால இந்த உலகத்திலே தலை சிறந்த ஒரு டான்ஸ் வாத்தியாராக உனக்கு நான் இருக்க போறேன்னு நம்ம ஹீரோக்கு அவன் அழகா டான்ஸ் சொல்லி கொடுத்தாலுமே நம்ம ஹீரோ அதை கத்துக்கிற மாதிரி தெரியல. கால மிதிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ணும்போது, தல அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துடாது, அதுக்கப்புறம் மூஞ்சி இப்படி வரப்பா வச்சுக்கா சரியா, கொஞ்சமாவது சிரின்னு கண்ணத்தை பிடிச்சி இழுக்கும் போது அவன் கையை தட்டி விட்டுட்டு, சிரிக்கிறதா ஃபேக்கா கூட எப்படி சிரிக்கிறதுங்கிறத நான் எப்போ மறந்துட்டேன்டான்னு சொல்லுவான். அதுவே எலிசபெத் அங்க வேலை செய்யற எல்லாருக்கும் புதுசா சொக்காலாம் மாட்டி விட்டு இருந்திருப்பால, அந்த கிரில் எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி கேவலமான ஒரு ட்ரெஸ் எனக்காக கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்காகவே நீ இனிமேல் உயிரோடவே இருக்க கூடாது, ஜன்னல் எகிரி குதிக்க போக. அப்படியே மெதுவா திரும்பி பார்ப்பான், அங்க இருக்கிற யாரும் அவனை தடுக்கிற மாதிரி தெரியல. ஏன்டா தடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் ஒரு மாதிரி சோகமாயிருவான். எலிசபெத்தும் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு, ஹே மே இன்னும் உனக்கு மட்டும் தான் ட்ரெஸ் மாத்தலன்னு சொல்லி அவளோட கண்ணாடியை ரிமூவ் பண்றதுக்காக தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சொக்காலாம் புதுசா போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்திருக்கான. அதோட ஹீரோ போயா, என்னடா சொக்கா இவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு எலிசபெத் வேகமா கிட்ட வந்துட்டு, இருந்தாலும் கையில இருக்கிற இந்த ஒரு ரிங் தான் சரி இல்ல, ரொம்ப பெருசா இருக்குதுன்னு அதை எடுக்க போக நம்ம ஹீரோ அலோவ் பண்ற மாதிரி இல்லையா, இருந்தாலும் அவ வம்படியா அந்த ரிங்கை பிடிச்சி கழட்டி எடுத்துருவான். சடனா ஹீரோ கோவப்பட்டு, ஹே மரியாதை அதை குட்ரின்னு சொல்லும் போது, எதுக்கு மேல கோவப்படுற, இந்த ரிங்குக்காக நீ எம்எல்ஏ கோவப்படுவியான்னு அவ அந்த ரிங்கை கீழே போட்டு உடைச்சிருவாளா. சம்மகான்ல நம்ம ஹீரோ அவ காது மேலே அவனை வைக்க போகும்போது செபாஸ்டியன் கையை பிடிச்சிட்டு, அதெல்லாம் நம்ம டவுனுக்கு போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த இந்த வாக்கிங் ஸ்டிக்கை நீ எடுத்துட்டு வராம வந்துட்ட, இத கொஞ்சம் கையில பிடின்னு ஹீரோ காம்டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தவனும் நேரா எலிசபெத் கிட்ட போய், நீங்க உடைச்ச அந்த ரிங் அப்படிங்கிறது எங்க மாஸ்டருக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த ஃபேண்டம் ஹை ஃபேமிலியில வம்சாவளியா அந்த ரிங் வந்து பாஸ் டவுன் ஆகி வந்துகிட்டு இருக்கு. சோ அதனாலதான் அவருக்கு அது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சுன்னு சொல்லும் போது, என்னது அது அவ்வளவு இம்பார்ட்டன்டான ரிங்கான்னு சொல்லி நம்ம எலிசபெத் லைட்டா சோகமாகறாள. ஆனா நம்ம ஹீரோ சடனா அந்த ரிங் அப்படியே எடுத்துட்டு வந்து, இது அவ்வளவு முக்கியம்லாம் ஒண்ணும் இல்லைன்னு வெளியே தூக்கி போட்டுருவான். அந்த பழைய ரிங் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஃபேமிலியோட ஹெட் அது நான் தான், அது எப்பவும் மாறாதுன்னு நம்ம ஹீரோ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டு இருக்கிற எலிசபெத் கிட்ட போய், இந்த மாதிரி மூக்கு சளி சிந்திட்டு இருக்கிற லேடி கூட நான் எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு கேட்க, என்னது என் கூட டான்ஸ் ஆடுறேன்னு அவளுக்கு பயங்கர ஆச்சரியமா. நம்ம செபாஸ்டியன் அங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஆஹா சூப்பர்னு கிரில்லும் கூட போய் நின்னுகிட்டு அவனும் ஒரு பக்கம் பாட்டு பாட ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் அந்த எலிசபெத்தும் பயங்கரமா அந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா. அப்படியே ஈவினிங் ஆயிருது, டயர்டான எலிசபெத் தூங்கிற. எலிசபெத்தை கொண்டு போய் அவளோட வீட்டுல சேஃபா டிராப் பண்றதுக்காக நம்ம கிரில் இருக்கிறான்ல அவனை அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் தூங்குறதுக்காக பெட்டுக்கு வரும்போது, என்ன இன்னைக்கு டான்ஸ் எல்லாம் பயங்கர ஜாலியா இருந்துச்சு போல, நீங்களும் நிறைய என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், ஆனா எலிசபெத் முன்னாடி அந்த ரிங் உங்களுக்கு ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லி நீங்க அப்படி ஒரு ஆக்டிங் போடணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு அந்த செபாஸ்டியன் அந்த ரிங்கை சரி பண்ணி நம்ம ஹீரோட கையில மாட்டி விடுவான். இந்த ரிங் உருவாக்கப்பட்டதுக்கான காரணமே இது கடைசி வரைக்கும் உங்க விரல்ல இருக்கணுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான். அதுக்கு ஹீரோவும், அதான் தெரியுமே இந்த ரிங் இதுக்கு முன்னாடி யார் கையில இருந்துச்சோ அவங்க எல்லாரோட இறப்பையும் இது பார்த்த ஒரு ரிங், என்னோட மூதாதையர்கள் எல்லாத்தோட குரலுமே இந்த ரிங்கை என் கையில போட்டிருக்கும் போது எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒருவேளை அது கேட்க கூடாதுன்னு சொல்லிதான் இந்த ரிங்கை நான் தூக்கி எறிஞ்சனோ என்னமோன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ படுத்து தூங்க போக, செபாஸ்டியன் அந்த ரூம் விட்டு கிளம்பும் போது அப்படியே ஒரு மாதிரி நெக்கலா சிரிச்சுட்டு, நாளைக்கு சில வேலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு கிளம்ப, அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.